அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இதாங்க எங்கள் தோப்பு. இதில் இப்போ இந்த இடத்துல குப்பை குழி போட்டிருக்கேன். இது கொட்டைக்குழி, பனங்கொட்டைக்குழி போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் 4 கிழங்கு பறிக்க போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை பறித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பறிக்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த தெரியுவாங்க பனங்கொட்டை எப்படி முளைச்சிருக்குன்னு தெரியல. கிழங்கு இல்லை, நாங்கள் தாமதத்தான் கொஞ்சம் காலந்தாழ்த்தி தான் போட்டோம், நேரத்தில் போட முடியலை. பனங்கொட்டைகள் போட்டதை இந்த அடையாளப்படுத்தியிருக்கோம். நம்ம இதை எடுக்கணும். கிழங்கு எப்படி வச்சுருக்கணும். இன்றைக்கி தான் 4 கிழங்கு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தான் வைக்க தொடங்கியிருக்கு. அவ்வளோவா வைக்கலை, கொஞ்சம் இப்போ தான் வச்சுருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ தான் வைக்குது. இன்னும் நல்லா வெடிக்கணும். இன்னும் 10 நாள் இருக்குது பொங்கலுக்கு, பார்க்கலாம். பிஞ்சு கிழங்காக தான் இருக்குது, இன்னும் பறக்கணும். ஆனால் நல்லா நீளமாக இருக்குது. கொஞ்சம் 10 நாள் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பறக்க வச்சோம்னா நல்லா பறத்துரும். இதில் தவுன் வெட்டிக்கலாங்க. ஆனால் தவுனு சாப்பிட்றதுக்கு இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா கிழங்கு இன்னும் முத்தாதனால தவுனு நல்லாயிருக்கும். 4 கிழங்கு தைப்பொங்கலுக்கு முன்னால் முதல் கிழங்கு பாருங்கள். இந்த பறிச்சாச்சுங்க, இவ்வளோதாங்க. கிழங்கு கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப நல்லாலாம் சொல்ல முடியாது. ஏதோ வச்சுருக்கு. இன்னும் 10 நாள் இருக்குது பொங்கலுக்கு. இப்போ தான் லேசாக வச்சுருக்கு. 4 கிழங்கு பறிச்சாச்சு. பாருங்கள், 4 கிழங்கு பறிச்சாச்சு. கிழங்கு ஓரளவு நல்லா வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இந்த தவுன் வெட்டியாச்சு. இதில் பாருங்கள், இதை எடுத்த பிறகு இந்த இருக்கா, இது பாருங்கள். இதை எடுத்த பிறகு இதில் இது இருக்குதா, இதுதான் கஞ்சி தவுனு. இதாக இருப்பாருங்க, கஞ்சி தவுன் நல்லாயிருக்கும். இந்த எப்படி கஞ்சி மாதிரி இருப்பாருங்க. இங்கே பாருங்க, இது உள்ளே இருக்கு பாருங்க, கஞ்சி மாதிரி. இது கஞ்சி தவுன் நல்லாயிருக்கும். இந்தாங்க, ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. கீழே போட்டுறாத, பிரித்து கொடு. தவுனு பிடி, சாப்பிடுங்க.